பருப்பு விலை உயர்வு தொடர்ந்தால் உணவகங்களில் உணவு பண்டங்களின் விலை 20% வரை உயர்த்தப்படும் என தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் பருப்பு வகைகளின் விலை மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு தமிழக உணவகங்களில் உணவு பண்டங்களின் விலை 10%இலிருந்து 20% வரை உயரும் வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது பற்றி செய்தியாளரோடு பேசிய அச்சங்கத்தின் மாநில செயலாளர் ராஜ்குமார், ஆன்லைன் வர்த்தக பட்டியலில் இருந்து உணவு இடுபொருட்களை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தினால் பருப்பு விலை வீழ்ச்சி அடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பருப்பின் விலை 2 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து ஒரு உச்சத்தை தொற்றிருக்கின்ற நிலையிலே உணவகங்களில், குறிப்பாக மத்திய தர உணவகங்களில் விலை ஏற்றம் என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. பருப்பின் விலை இதே நிலையில் இருக்குமானால் தீபாவளி முடிந்தவுடன் நிச்சயமாக அனைத்து உணவுப் பொருட்களிலும் 10 முதல் 20% வரை விலைவாசி ஏற்றம் இருக்கும் என்பது நிச்சயம்.